கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கடந்த 1 மாதங்கள் அற்புதமாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 2வது மாதத்திற்காக, இந்த பிப்ரவரி மாதத்திற்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது என்னை நடத்தின ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை தான் தீர்க்க தரிசனமாய் இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். என்ன வார்த்தை என்றால், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த மாதத்துக்குரிய சகல நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிட ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை தந்தீரே, இந்த வாக்குத்தத்தத்தை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே ஒரு மகிமை இறங்கி வருவதாக, பிரசன்னம் இறங்கி வருவதாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்கப்படுவது இல்லை. அப்படி என்றால் இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்ன தலைப்பு என்றால், இனி நீ வெட்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கு ஏதோ ஒரு தலகுனிந்தது போல, ஏதோ ஒரு ரீதியில் வெட்கப்பட்டு போனது போல, ஐயோ 2026 ஆண்டவர் காணும்படி கிருபை தந்தார், 1 மாதமும் நான் கடந்து வந்த பாதை, எவ்வளவு அனுபவங்கள் கடந்து வந்தது, எவ்வளவு பாடுகள் வழியாய் கடந்து வந்தேன், எவ்வளவு அவச்சொற்கள் வழியாய் கடந்து வந்தேன். ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதம், இந்த மாதத்திலேயாவது கர்த்தர் என்னை நினைவு கூற மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் என் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இனி நீ வெட்கப்படுவது இல்லை என்பதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படி ஆண்டவர் சொல்லி என்ன சொல்கிறார்னா, அப்பொழுது அறிந்து கொள்வாய். அப்பொழுது என்றாலே எப்பொழுது என்கிற ஒரு கேள்வி நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். எப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொன்னால், அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது, அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது, இந்த பிப்ரவரி மாதம்தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் குறித்த காலம். அவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய காலத்தில் அவர் கிரியை செய்கிற ஆண்டவர். இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்கமாய் சொல்லியிருக்கிறார், வெட்கப்படுவது இல்லை. அப்படி என்றால் ஒரு கேள்வி, யார் வெட்கப்படுவது இல்லை என்று சொன்னால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது உங்கள் முகம் செத்து போவதும் இல்லை, நீங்கள் வெட்கப்படுவதும் இல்லை. அப்படி என்றால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளை என்பதை நீங்கள் விளங்க பண்ணணும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஏசாயா 49:23 நம்ம இவராய் பார்த்தோம், அப்பொழுது அறிந்து கொள்வாய்னா, நாம் எப்பொழுது வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்னால், அதே வசனத்தை திரும்ப கண்ணோக்கி பாருங்கள். ஏசாயா 49:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கென்று சொல்லி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்குன்னு காத்திருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது 1 நாள் 2 நாளில் நடந்துடாது. ஒவ்வொரு நாளும் இதை நம்ம பயிற்சி பண்ண வேண்டும். அதிகாலையில் காத்திருக்க நம்ம பயிற்சி எடுக்க வேண்டும். அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போலவே, இது ஒவ்வொரு நாளும் அந்தியிலும் மந்தியிலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும் நீங்கள் அவரோடு கூட அமருவது என்பது, இது ஒரு பயிற்சியில் தான் என்ன செய்ய முடியும், அந்த நிலைக்கு வர முடியும். இன்றைக்கி அநேக இடத்துல போய் காத்திருக்கிறார்கள், அநேக
பலிபீடத்தில் போய் காத்திருக்கிற அனுபவங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் ஓடாது. வேதத்தை தூக்கினால் தூக்கம் வந்து விடும். ஜெபம் என்று சொன்னாலே நாளைக்கு பார்த்துக்கிடலாம், பிறகு பார்த்துக்கலாம், இரவு பார்த்துக்கிடலாம் என்று சொல்லி சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களா? நீங்கள் ஏன் வெட்கப்படுறீங்கன்னு தெரியுமா? நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திராதது. இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, காலையில் எழுந்து உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. காலையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அந்த நாளில் மனிதனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் குடியிருப்பின் எல்லையில் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் வெட்கப்படுவதற்கு காரணமே அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்காதது தான். சங்கீதம் 40 சங்கீதம் 1வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், நான் கர்த்தருக்கு என்று பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கென்று காத்திருக்கும் பொழுது தான், அதுவும் பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மளுடனே என்ன செய்வாராம்? சாய்வார்னா தெரியுமா? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் வருவார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏசாயா 40 அதிகாரம் 31வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்னைக்கு சோர்வு வந்துடுதில்ல? ஆண்டவர்கிட்ட காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கும் பொழுது, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி தாமதிக்கிறாரு, என் வாழ்க்கையில் இப்படி எல்லாமே நடக்குது, என் வாழ்க்கையில் என்ன சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கணும், முறுமுறுக்கிறோம், சோர்ந்து போகிறோம், ஆண்டவரை குறித்து கேள்வி கேட்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில் இல்லாதபடிக்கு காத்திருங்கள். பதில் வரும் வரைக்கும் விடாதிருங்கள். பதில் வரும் வரைக்கும் தேவ சமூகத்தில் விடாதிருந்து நீங்கள் விடாப்பிடியாக ஜெபித்து பாருங்கள். லூக்கா 18 அதிகாரத்தில் ஒரு விதவை ஆண்டவருடைய என்ன சொன்னால் அந்த விதவையை ஓமையாய் சொல்லுகிறார். அவளுக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்துல போய் அடிக்கடி அலட்டி கொண்டே இருந்தாலே, அதே போல நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தை விடாதிருக்க, அவர் அமர்ந்திருக்க விடாமல், நீங்களும் அமெரிக்கையாக இருக்காமல் நீங்கள் அவருடைய சமூகத்தை தட்டி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கிருபையை தருவார். நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ஆண்டவர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உங்களுக்கு பதில் தராமல் இருப்பாரா? உங்களுக்கு இறங்காமல் இருப்பாரா? நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறது வீணா போயிருமா? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது வீணா போயிருமா? ஆலயத்துக்கு போகிறது வீணா போகிறோமா? உலக மனுஷனுக்கு முன்னால் நீ வெட்கப்பட உன்னை விடுவாரா? உலக மனுஷனுக்கு முன்னால உங்களை தலகுனிய விடுவாரா? என் தெய்வம் தலகுனிய ஒருவரை கூட என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். நீங்கள் சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். 2வது, நாம் எப்பொழுது வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்னால் 119 சங்கீதம் 6வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், உம்முடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றாய் கவனித்தீர்களா? அந்த வசனம் என்ன சொல்கிறது? உம்முடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது தான். கற்பனைனா என்ன? அவருடைய வேத வசனத்தை. இன்றைக்கு எதையெல்லாமோ நம்ம கண்ணோக்கி கொண்டிருக்கிறோம், எதையெல்லாமோ பின்பற்றி கொண்டிருக்கிறோம், எதெல்லாமோ நம்முடைய கண் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய கற்பனையை கண்ணோக்கி நாம் பார்க்காததுனால, 2வது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. வார்த்தையின்படி, அது குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகளின் எதிர்காலமாக இருக்கலாம், பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளின் திருமண காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வார்த்தை வார்த்தை அந்த வார்த்தையின்படி செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிலதெல்பியா சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிலதெல்பியா சபை கொஞ்சம் பலன் இருந்தோம், என் வசனத்தை கை கொண்டபடினால் நான் திறந்த வாசலை என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது. ஆனால் என் நாமத்தை மறுதலிக்கலை, என் வசனத்தை கை கொள்ளுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை படிக்கிறாங்களே தவிர வசனத்தை கை கொள்ளுகிறது இல்லை.
பாடுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, வியாதிகள் வரும்பொழுது, இதன் மத்தியில் தான் நான் வசனத்தை கை கொள்கிறவன் என்பதை நாம் கிரியையில் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அந்த 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசு வருகிறான். ஆனால் வசனத்தை வைத்து அவனை என்ன செய்தார் என்றால் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். நாம் வசனத்தை வச்சு என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். வசனத்தை கை கொள்ளணும். இன்றைக்கி வசனத்தை கை கொள்ளாதது தான் இன்றைக்கி என்னது பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கி எத்தனை பேர் வசனத்தை கை கொள்றீங்க பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறதற்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? பிள்ளைகளுக்கு வேத வசனத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களா? இன்றைக்கி வேத வசனத்தின் ஆழத்தை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோமே. 119ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி, வேத வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் தான் பாக்கியவான் என்று என்ன செய்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். அதே 119ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தம்முடைய வேத வசனத்தின்படி காத்து கொள்கிறதுனால் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் திருச்சபைக்கு வருவதே கிடையாது. திருச்சபைக்கு வந்தாலும் கூட ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இப்படின்னு சொன்ன சாட் பண்ணுகிற நிலைமை சபையில் தான் நடக்குது. இந்த அருவருப்பெல்லாம் சபையில் தான் காணப்படுகிறது. எத்தனை பேர் கண்டிக்கிறீங்க பாருங்கள். எத்தனை வாலிபர்களை உங்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் ஆகிட்டாங்கன்னா சபைக்கு போகிறதற்கு எத்தனை பெற்றோர்கள் கண்டிப்பாக நடத்துகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். வயதானவர்களாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமும் வேத வசனம் இருந்தால் அந்த வேத வசனத்தின்படி நடக்கிற குடும்பம்தான், வேத வசனத்தின்படி நடக்கிற மனுஷன்தான் வெட்கப்பட்டு என்ன செய்வதில்லை, போவதில்லை. ஏன்னா இந்த வசனத்தில் ஜீவன் இருக்குங்க. இந்த வசனத்தை கை கொள்ளணும்னா எப்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் செய்து பாருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. 3வது, நாம் எப்பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால், வேதத்தில் ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இவராய் வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் தான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 99 வயதில் கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். ஆனால் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முடியும் பொழுது இஸ்மவேல் அவனுக்கு ஆபிரகாமுக்கு பிறக்கும் பொழுது 86 வயது. அவனா 16ஆம் அதிகாரத்திற்கும் 17ஆம் அதிகாரத்திற்கும் கிட்டத்தட்ட 13 வருஷ இடைவெளி. இந்த 13 வருஷ இடைவெளி காலத்திலையும் கூட ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு வயது முக்கியமல்ல, காலங்கள் முக்கியமல்ல, தேவன்தான் முக்கியமானவர். 100 வயதிலும் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை தந்து, அதுவும் வாக்குத்தத்தத்தின் குழந்தையை தந்து, ஈசாக்கை தந்து, அவனை மகிழ்ச்சி, அதாவது நகைப்பு என்று பெயர் உடையவனை தந்து அந்த ஆபிரகாமின் குடும்பத்தை ஆண்டவர் மகிழ்ந்திருக்க செய்தார் என்றால் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? ஏன் உங்கள் பிள்ளைகளை மகிழ்ந்திருக்க செய்ய மாட்டார்? இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் மகிழ்ந்திருக்கிற மாதம். இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இந்த மாதத்தில் தலகுனிய விட மாட்டார். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் எதிலெல்லாம் வெட்கப்பட்டு போனீங்களோ இதில் நடக்குமா அப்படின்னு நினச்சிருக்கலாம். இனிலாம் அவளை தான் நினச்சிருக்கலாம். இனிமேல் ஒன்று இல்லை நினச்சிருக்கலாம். உங்களுக்கு 2 பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு கிருபை தருவார். இந்த மாதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை என்ன? அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, அவரை விசுவாசிக்கிற வெட்கப்படுவதில்லை.
நீங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் பெற்றுக்கொள்ளுகிற மாதம். நான் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது இப்பொழுது இந்த 1ஆம் தேதியில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதத்துக்காய் நன்றி. நான் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று சொன்னீரே கர்த்தாவே. காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படி நடந்து ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை ரெண்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த மாதம் முழுவதும் செய்கிற வேளையில் ஆசீர்வதியும், போக்குவரத்தெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதத்துக்குரிய சகல நன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். வீண் செலவுகளுக்கு விலக்கிக் கொள்ளும், மருத்துவ செலவுகளுக்கு விலக்கிக் கொள்ளும், குடும்பத்தை வேலையிடையும், பிசினஸை வேலையிடையும், சபையை வேலையிடையும், பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்டு அநேக ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் எழுப்பி தருவீராக. அநேக நன்மைகள் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மாதத்தில் கூட ஆண்டவரே +2 பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர கிருபை தாங்க. அதே போல் +1 பிராக்டிக்கல் எக்ஸாம், அதே போல் 10th எக்ஸாம் எல்லாவற்றிலையும் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகள் ஞானம், அறிவு, புத்தி எல்லாத்தையும் தாரும். பயத்தை எடுத்து போடும். ஆண்டவர் பலப்படுத்தும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் என்று ஊழியக்காரனாகிற அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் குடும்பத்திலும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.